எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்கோட செகண்ட் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்தவரை மொத்தம் 2 விதமான டைப் இருக்குங்க. ஒன்று கால் ஆப்ஷனு, இன்னொன்று புட் ஆப்ஷனு. நான் இப்போ இதை ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு கால் ஆப்ஷனை பற்றி பார்ப்போம். கால் ஆப்ஷன் பக்கத்தில் சிஇ அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கு இல்லையா, அதுக்கான அர்த்தம் என்னென்னா சின்றது கால், ஈன்றது யூரோப்பியன் ஸ்டைல். அதனால தான் நம்ம சிஇ அப்படின்றது எழுதுகிறோம். அதே சமயம் நீங்கள் இந்த கால் ஆப்ஷனை பை பண்ணுறது மூலிமா உங்களால் ஒரு அண்டர்லைன் அசட்டை பை பண்ணுறதுக்கு உண்டான ரைட்ஸ் நமக்கு கிடைக்கும். நம்ம நேற்று எக்ஸாம்பிளில் பார்த்தோம். ஆப்ஷன் பையருக்கு ரைட்ஸ் இருக்குது, ஆப்ஷன் செல்லருக்கு ஆப்ளிகேஷன் தான் இருக்குது. ரைட்ஸ்னால் என்ன, ஆப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரைட்ஸுன்றது உரிமை. பையர் நினச்சா இந்த அண்டர்லைன் அசட்டை வாங்கலாம், பையருக்கு வேணான்னு முடிவு பண்ணிட்டோன்னா அந்த அண்டர்லைன் அசட்டை வாங்க தேவையில்லை. ஆனால் ஆப்ஷன் செல்லரை பொறுத்த வரைக்கும் பையர் வேணும்னு நினச்சானாக்கா அந்த ஷேரை கொடுத்துடணும், பையர் வேணாம்னு நினச்சானா அந்த ஷேரை இந்த செல்லரை தான் வச்சுக்கணும். ஓகேங்களா, இதுதான் வந்து பேசிக்கான கான்செப்ட். ஸோ நீங்கள் கால் ஆப்ஷனை பை பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ரைட்ஸ்ன்றது கிடைக்கும். எதுக்காகனா அந்த அண்டர்லைன் அசட்டை வாங்குறதுக்கு. ஏன்னா இந்த பைன்றது எதுக்கு திருப்பி திருப்பி அழுத்தி சொல்கிறேன்னா, புட் ஆப்ஷன் அது அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடும். ஓகேங்களா, நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்காக தான் நான் திரும்ப கால் ஆப்ஷனை பை பண்ணால் உங்களுக்கு பை பண்ணுறதுக்கான ரைட்ஸ் கிடைக்கும்னு சொல்கிறேன். சரிங்களா, அதே சமயம் இந்த கால் ஆப்ஷன் என்ன பண்ணிக்கிறேன், ரெண்டாக பிரிச்சிருக்கேன். எதுக்காகனா, ஒரு கான்ட்ராக்ட் இருக்குன்னா அந்த கான்ட்ராக்டை செல் பண்ணாமல் யாராலையும் வாங்க முடியாது. அதே சமயம் ஆப்ஷன் செல் பண்ணுறான் இல்லையா, அவன் தான் என்ன பண்ணுவான், கான்ட்ராக்டையே க்ரியேட் பண்ணுவான். ஸோ நம்ம அதனால தான் ஆப்ஷன் செல்லரை ஆப்ஷன் ரைட்டர்னு சொல்லிட்டு வேறு ஒரு பேர் வச்சு கூப்பிட்றோம். ஓகேங்களா, இப்போது இந்த கால் ஆப்ஷனை ஆப்ஷன் பையர் எப்படி பார்ப்பான், ஆப்ஷன் செல்லர் எப்படி பார்ப்பான்ற அவங்களோட தனித்தனியாக வியூ வந்து கொடுத்துருக்கேன். இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு கால் ஆப்ஷன் ஃபார் பையர். இப்போ ஒரு பையர் எதுக்காக இந்த கால் ஆப்ஷனை ட்ரேட் பண்ணுறான் அப்படின்றது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பையர் ப்ரிடிக்ட் மார்க்கெட் கோஸ் ஹையர். அதாவது கால் ஆப்ஷனை பை பண்ணுறான் இல்லையா, எதுக்காக பை பண்ணுறான்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போகும் அப்படின்ற ப்ரிடிக்ட் பண்ணுறதுனால தான் அவன் கால் ஆப்ஷனை பை பண்ணுறான். சரிங்களா, அப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் எப்படி வரும், மார்க்கெட்டு அப் ட்ரெண்டில் போச்சுன்னா, அதாவது நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுற டைரக்ஷன் பக்கமே மார்க்கெட் போச்சுன்னா ஆப்ஷன் பையருக்கு அன்லிமிட்டெட் ப்ராஃபிட்ன்றது வரும். ரிஸ்க்ன்றது லிமிட்டட். நம்ம வந்து ஆல்ரெடி நேற்று கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். ஆப்ஷன் பையருக்கு லிமிட் வந்து ரிஸ்க்கு, அன்லிமிட்டெட் வந்து ப்ராஃபிட். ஓகேங்களா, அப்படி இருக்கும்போது மார்க்கெட்டு இவன் ப்ரிடிக்ட் பண்ணுற பக்கம் மேலே போச்சுன்னா மார்க்கெட் நமக்கு அன்லிமிட்டடாக ப்ராஃபிட் கொடுக்கும். இதுவே மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்டில் போச்சுன்னா ஆப்ஷன் பையர் என்ன பண்ணிவிடுவான், அவன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டை லாஸ் பண்ணுவான். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்னா அவன் டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துருப்பான் இல்லையா, அந்த அமௌண்ட்டை லாஸ் பண்ணிடுவான் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் போனான். ஓகேங்களா, இது வந்து ஆப்ஷன் பையரோட வியூ. இதே ஆப்ஷன் செல்லர் அப்படின்னா ஆப்ஷன் ரைட்டர் இருக்கான் இல்லையா, அவன் எப்படி திங்க் பண்ணுவான், மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்டில் போக போதுன்னு கன்ஃபார்ம் பண்ணானாக்கா ஆப்ஷன் செல்லர் என்ன பண்ணுவான், கால் ஆப்ஷனை செல் பண்ணுவான். இப்போ வந்து ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா, ஆப்ஷன் பையரு மார்க்கெட் மேலே போகன்றது ப்ரிடிக்ட் பண்ணுறான், ஆப்ஷன் செல்லரு மார்க்கெட் கீழே போகன்றது ப்ரிடிக்ட் பண்ணுறான். சரிங்களா, அப்படி மார்க்கெட் வந்து ஆப்ஷன் செல்லர் இருக்கான் இல்லையா, அவன் எப்படி லாஸ் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டு அப் ட்ரெண்டில் போச்சுன்னா லாஸ் பண்ண ஆரம்பிப்பான். ஏன்னா ஆப்ஷன் செல்லர் என்ன பண்ணுறான், மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்டில் போகும்னு ப்ரிடிக்ட் பண்ணுறான். அதனால தான் இந்த கான்ட்ராக்டையே செல் பண்ணுறான். அப்படி சப்போஸ் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போச்சுன்னா இந்த கால் ஆப்ஷன் செல்லர் வந்து லாஸ் பண்ண ஆரம்பிப்பான். அப்போ எப்படி மார்க்கெட்டில் ஆப்ஷன் செல்லர் ப்ராஃபிட் பண்ணுவான்னா, மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்ட் நோக்கி போகிறப்ப நம்ம ஆப்ஷன் செல்லர் என்ன பண்ணுவான், ப்ராஃபிட்டாக பண்ணுவான். அப்படியே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு கிராஃப் வரைஞ்சி காமிக்கிறேன். கிராஃப் மீன்ஸ் ஒரு ட்ராயிங் வரைஞ்சி காமிக்கிறேன். அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் கூட கிளியராக புரிஞ்சிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிசிஎஸோட ஷேர் எடுத்துப்போம். டிசிஎஸ் ஷேரு 3500 ரூபா. ஓகேங்களா, இப்போ வந்து கால் ஆப்ஷனு நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஒரு பக்கம் கால் ஆப்ஷன் பையர், இன்னொரு பக்கம் கால் ஆப்ஷன் செல்லர். கால் ஆப்ஷன் பையர் என்ன பண்ணுறான், மார்க்கெட்டு அப் ட்ரெண்டில் போகன்ற ப்ரிடிக்ட் பண்ணுறான். அப் ட்ரெண்ட்னா மார்க்கெட் வந்து 3500 ரூபாயிலேருந்து 3600 போகன்ற ப்ரிடிக்ட் பண்ணுறான். அப்போ என்ன பண்ணுறான், கால் ஆப்ஷன் பையரு 3500 கால் ஆப்ஷனை பை பண்ணுறான். அப்போ கால் ஆப்ஷன் செல்லர் என்ன பண்ணுவான், இந்த டிசிஎஸ் வந்து டவுன் ட்ரெண்டில் போக போகுதுன்றது ப்ரிடிக்ட் பண்ணுறான். அதனால் 3500 கால் ஆப்ஷனை செல் பண்ணுறான். ஓகேங்களா, இப்போது இது எல்லாமே என்னது, வெறும் கான்ட்ராக்ட் தான். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு தான். அப்போ அந்த கான்ட்ராக்ட்டுக்கு ப்ரீ டிட்டர்மைன் ப்ரைஸ்னு ஒன்று இருக்கும், எக்ஸ்பைரி டேன்னு ஒன்று இருக்கும், கூடவே அந்த டோக்கன் அட்வான்ஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே நான் இப்போ ரைட் பண்ணிடுறேன். இதில் இந்த 3500 பார்த்தீங்களா, இதுதான் அந்த ப்ரீ டிட்டர்மைன் ப்ரைஸு. ஸோ ரெண்டுக்குமே இதுதான் ப்ரீ டிட்டர்மைன் ப்ரைஸுன்றது. இது ரெண்டுத்துக்குமே எக்ஸ்பைரி வந்து பார்த்திங்கன்னா 3 days.
ஏன்னா இந்த செல்லர் இருக்கா இல்லையா, இவன் விற்கிறது தான் என்ன பண்ணுறான், இந்த பையர் வந்து வாங்குறான். ஸோ அதனால் ரெண்டுமே 3 days வேலிடிட்டி. ஸோ எக்ஸ்பைரி டே வந்தாச்சு. நெக்ஸ்ட் என்னது, டோக்கன் அட்வான்ஸு. செல்லர் என்ன பண்ணுறான், நீ இந்த 3500 கால் ஆப்ஷனை வாங்கணும்னா எனக்கு 300 நீ பே பண்ணணும் அப்படின்றான். ஓகேங்களா. அப்போ இந்த செல்லர் பையர் என்ன பண்ணுறான், சரி ஓகேப்பா நான் வந்து 300 கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவன் பே பண்ணிடுறான் 300. இது வந்து டோக்கன் அட்வான்ஸு. இவன் பே பண்ணுறான், இவன் ரிசீவ் பண்ணிடுறான். கான்செப்ட் புரியும் நம்புகிறேன். இப்போது 2 சினாரியும் பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் என்ன ஆகுது, அப் ட்ரெண்ட் நோக்கி போகுது. அதாவது ஷேர் ப்ரைஸ் என்ன ஆகுதுன்னா, டிசிஎஸ் 3500லேருந்து 3550க்கு, அதாவது ஒரு 50 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிடுது. அப்போது இந்த கால் ஆப்ஷன் பையருக்கு என்ன ஆகும், மார்க்கெட்டை அவன் அப் ட்ரெண்டில் போக தான் ப்ரிடிக்ட் பண்ணுறான். அதே போல் மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா அப் ட்ரெண்ட் நோக்கி போக ஆரம்பிக்குது. அப் ட்ரெண்ட் நோக்கி போக ஆரம்பிக்கிறதுனால இந்த ப்ரீமியம் அமௌண்ட் இருக்கு இல்லையா, இந்த ப்ரீமியம் அமௌண்ட் என்ன ஆகுதுன்னா 300 350 சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா. அப்போ என்ன ஆச்சு, இவன் 300 ருபீஸ்க்கு பை பண்ணுறான். இப்போ 350க்கு போச்சுன்னா என்ன ஆகும், அவனுக்கு 50 ப்ராஃபிட் இல்லையா. ஸோ அதே தாங்க, இப்போ மார்க்கெட்டு கால் ஆப்ஷன் பையர் எந்த பக்கம் நினைக்கிறானோ அந்த பக்கம் மூவ் ஆச்சுன்னா கால் ஆப்ஷன் பையருக்கு 50 லாபம். இதே செல்லருக்கு என்ன அர்த்தம், இப்போது இந்த 300 விற்றான் இல்லையா, இந்த 300 என்ன ஆச்சு, இப்போது 350 வந்தாச்சு. இப்போ இந்த கான்செப்ட் பாருங்களேன், இந்த 300 என்ன பண்ணியிருப்பான், ஃபஸ்ட்டு பேனா பை நம்ம எடுத்துப்போம். ஓகேங்களா. 300 கால் ஆப்ஷன் பையர் வாங்கினா 350 செல் பண்ணுறான். இது வந்து கால் ஆப்ஷனோட பையருக்கு, இது வந்து நான் கீழே போட்டுறேன், பையர் அந்த கணக்கு. இதுவே செல்லர் என்ன பண்ணியிருப்பான், 300 செல் பண்ணுறான். ஏன்னா செல் பண்ணால் தான் என்ன பண்ண முடியும், பையர்கிட்டேருந்து காசை வாங்க முடியும். 300 செல் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறான், ப்ரைஸ் வந்து நீங்கள் ஏறினதுக்கப்புறம் இதை ஸ்கொயர் ஆஃப் பண்ணும்போது நம்ம பையன்றதை பண்ணுவோம். ஏன்னா ஃபஸ்ட்டு செல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பை பண்ணுறோம். அப்படி பை பண்ணும்போது என்ன ஆகுனா இவனுக்கு இங்கே 50 வந்து லாஸ்ன்றது வர ஆரம்பிக்கும். இதுதான் வந்து ஆப்ஷன் பையருக்கும் ஆப்ஷன் செல்லருக்கும் உள்ள கணக்கு. சரிங்களா. இது வந்து ஃபஸ்ட்டு கேஸு. இப்போ செகண்ட் கேஸ்க்கு போயிடலாம். இப்போ ஷேர் ப்ரைஸ் என்ன ஆகுதுனாக்கா 3450, அதாவது 3500 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு 300 வாங்கியிருந்தாங்க இல்லையா, அது வந்து 3450 ப்ரைஸ் வந்து இறங்கிடுச்சு. அப்போ என்ன ஆகும், கால் ஆப்ஷன் பையருக்கு 300 வாங்கினா இங்கே 50 அதாவது 3550 3450 100 கம்மியாகிடுச்சு இல்லையா. அதனால் என்ன ஆகும்னா இந்த 300 இன்னொரு 100 கம்மி ஆகிட்டு 200 வர ஆரம்பிச்சிடும். அப்போ என்னாச்சு, இங்கே 300 இவன் பை பண்ணுவான், 200 செல் பண்ணுவான். அப்படின்னா ஆச்சு, கால் ஆப்ஷன் பையருக்கு 100 லாஸு. ஓகேவா. இதே ஆப்ஷன் செல்லர் என்ன பண்ணுவான், கால் ஆஃப் சிஇ செல்லரு மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் போகுன்றது தான் ப்ரெடிக்ட் பண்ணுறான். அதே சமயம் மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா டவுன் ட்ரெண்டில் தான் போகுது. 3500 இருந்தது 3450 ஆகிடுவே. இந்த ப்ரீமியம் என்னாச்சு, 300 இருந்தது 200 மாதிரி கம்மியாச்சுன்னா மார்க்கெட் என்ன ஆச்சு, கால் ஆப்ஷனு டவுன் ட்ரெண்ட் நோக்கி போக ஆரம்பிச்சிச்சு. இப்போது இந்த கால்குலேஷன் எப்படி, அவன் 300 செல் பண்ணுறான், 200 பை பண்ணுறான். அப்படின்னா ஆச்சுன்னா இருக்கும், கம்மியான ப்ரைஸுக்கு பை பண்ணி அதிகமான ப்ரைஸ் விற்கிறதுனால 100 ப்ராஃபிட்ன்றது யாருக்கு வரும், கால் ஆப்ஷன் செல்லருக்கு வரும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போச்சுன்னா கால் ஆப்ஷன் பையருக்கு லாபம், மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் போச்சுன்னா கால் ஆப்ஷன் செல்லருக்கு லாபம். சரிங்களா. புட் ஆப்ஷன் ஷார்ட் ஃபார்மாக பிஇ அப்படின்னு சொல்லுவோம். பிஇக்கான அர்த்தம் என்ன, பிஇன்றது புட் ஆப்ஷன், இ அப்படின்னா யூரோப்பியன் சிலால் தான் பிஇன்னு சொல்கிறோம். இந்த புட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, புட் ஆப்ஷன்ன்றது நமக்கு ரைட்ஸ் டு செல் ஏ அண்டர்லையிங் அசெட். நம்ம கால் ஆப்ஷனுக்கு ரைட்ஸ் டு பை அப்படின்னு பார்த்தோம், புட் ஆப்ஷனுக்கு ரைட்ஸ் டு செல். அதாவது நீங்கள் புட் ஆப்ஷனை வாங்குறதுனால உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஷேரை நீங்கள் என்ன பண்ணலாம், செல் பண்ணுறதுக்கான உரிமை உங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் புட் ஆப்ஷன் செல்லருக்கு அந்த உரிமை கிடையாது, வெறும் ஆப்ளிகேஷன் தான். அதாவது புட் ஆப்ஷன் பையர் இந்த ஷேரை, அதாவது அவங்ககிட்ட இருக்கிற ஷேரை விற்கணும்னு நினச்சானாக்கா ஆப்ஷன் செல்லர்கிட்ட விற்கலாம். ஆனால் புட் ஆப்ஷன் பையரு அவங்ககிட்ட இருக்கிற ஷேரை விற்க வேணாம்னு நினச்சானா அந்த கான்ட்ராக்ட் என்ன பண்ணிட்டு போகலாம், ஜஸ்ட்டு கேன்சல் மட்டும் பண்ணால் போதுமானதாக இருக்கும். ஸோ அதே போல் தான் எப்படி கால் ஆப்ஷனுக்கு பையரோட பார்வை செல்லரோட பார்வைன்னு பார்த்தோம் இல்லையா, அதே போல் புட் ஆப்ஷன் என்ன பண்ணலாம், பையரோட வியூ எப்படி இருக்குது, செல்லரோட வியூ எப்படி இருக்குன்றதை தனித்தனியாக கொடுத்துருக்கோம். இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு புட் ஆப்ஷன் பையர். எதுக்காக நம்ம புட் ஆப்ஷனை பை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறேன். மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்டில் போகும்னு ப்ரிடிக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், புட் ஆப்ஷனை பை பண்ணோம். அப்போ மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்ட் நோக்கி போகுதுன்னா பிஇயை பை பண்ணணும்.
அப்போ நமக்கு எப்படி ப்ராஃபிட் வரும்? புட் ஆப்ஷன் பையருக்கு மார்க்கெட்டு நம்ம எந்த பக்கம் கணிக்கிறோமோ, அதாவது டவுன் ட்ரெண்ட் கணிச்சோன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் போச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட்டு, மார்க்கெட்டு அப் ட்ரெண்டில் போச்சுன்னா நமக்கு லாஸ். ஓகேங்களா? இதுதான் வந்து புட் ஆப்ஷன் பையருக்கு உண்டான க்ரைட்டீரியா. அதே சமயம் நமக்கு ஆப்ஷன் பையர்னா அது எப்பவும் போல் அன்லிமிட்டெட் ப்ராஃபிட்டு, லாஸ்ன்றது ரொம்ப ரொம்ப லிமிட்டட். சரிங்களா? இதுவே புட் ஆப்ஷன் செல்லரோட மைண்டில் எப்படி இருக்கும்? மார்க்கெட்டு அப் ட்ரெண்டில் போகும்னு நினைப்பான். ஏன்னா அப் ட்ரெண்டில் போனால் தான் புட் ஆப்ஷன் செல் பண்ணும்போது என்ன பண்ண முடியும்? ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா? புட் ஆப்ஷன் செல்லர் மார்க்கெட்டு அப் ட்ரெண்டில் போகும்னு சொல்லிட்டு பிஇயை செல் பண்ணுவான். அப்போ யூனியோடி ப்ராஃபிட் அண்ட் லாஸு மார்க்கெட்டு அப் ட்ரெண்ட் நோக்கி போக ஆரம்பிச்சிச்சுன்னா புட் ஆப்ஷன் செல்லருக்கு ப்ராஃபிட்டு. இதே மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்ட் நோக்கி போக ஆரம்பிச்சுன்னா புட் ஆப்ஷன் செல்லருக்கு லாஸ் வர ஆரம்பிக்கும். நான் இதையும் என்ன பண்ணுறேன், ஒரு எக்ஸாம்பிளோட காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சேம் டிசிஎஸ் ஷேரே எடுத்துப்போம். டிசிஎஸ் ஷேரு 3500 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம புட் ஆப்ஷன் பக்கம் பார்க்க போகிறோம். ஒரு பக்கம் புட் ஆப்ஷன் பையரு, இன்னொரு பக்கம் புட் ஆப்ஷன் செல்லரு. புட் ஆப்ஷன் பையர் என்ன பண்ணுறான்? மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்டில் போகும்னு சொல்லிட்டு டிசிஎஸோட 3500 புட் ஆப்ஷனை பை பண்ணுறான். ஓகேங்களா? அதே போல் புட் ஆப்ஷன் செல்லர் என்ன பண்ணுறான்? மார்க்கெட்டு அப் ட்ரெண்டில் போகும்னு சொல்லிட்டு டிசிஎஸோட 3500 புட் ஆப்ஷனை செல் பண்ணுறான். ஓகேங்களா? நம்ம எப்பவுமே ஆப்ஷன் பையிங் அண்ட் ஆப்ஷன் செல்லிங் என்னது? ஒரு கான்ட்ராக்டாக ட்ரேட் பண்ணோம். அந்த கான்ட்ராக்டில் ப்ரீ டிட்டர்மெண்ட் ப்ரைஸ் இருக்கணும், எக்ஸ்பைரி டேட் இருக்கணும், கூடவே ஒரு டோக்கன் அட்வான்ஸ் இருக்கணும் இல்லையா? ப்ரீ டிட்டர்மெண்ட் ப்ரைஸ்ன்றது டிசிஎஸோட 3500 தான் ப்ரீ டிட்டர்மெண்ட் ப்ரைஸு. எக்ஸ்பைரி டேன்றது என்ன பண்ணுறாங்க? நெக்ஸ்ட்டு 3 டேஸில் நமக்கு எக்ஸ்பைரி டேன்ற சொல்கிறாங்க. அதே போல் டோக்கன் அட்வான்ஸ் எவ்வளோனாக்கா சேம் 300 ருபீஸ். அதாவது இந்த புட் ஆப்ஷன் பையர் என்ன பண்ணுறான்? 3 நாளில் டிசிஎஸ் வந்து டவுன் ட்ரெண்டில் போகும்னு சொல்லிட்டு இந்த 300 ரூபாய்க்கு இந்த புட் ஆப்ஷனை பை பண்ணுறான். புட் ஆப்ஷன் செல்லர் என்ன பண்ணுறான்? இந்த டிசிஎஸ் வந்து 3500 ரூபாய்க்கு மேலே தான் போகும்னு சொல்லிட்டு 300 ரூபாய்க்கு செல் பண்ணுறான். இதுதான் வந்து 2 பேரோட டிஃப்ரென்ஸு. இப்போது எப்படி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கால்குலேஷன் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புட் ஆப்ஷன் பையருக்கு மார்க்கெட்டு புட் ஆப்ஷன் பையர் திங்க் பண்ண மாதிரி டவுன் ட்ரெண்டில் போகுது அப்படின்னா டிசிஎஸ் என்ன ஆகும்? ப்ரைஸு 3500 கரண்ட் ப்ரைஸ்லேருந்து 3400 போகும். அப்படி போச்சுன்னா என்ன ஆகும்னா இந்த 300 ருபீஸ் இருக்கு இல்லையா? அந்த 300 ருபீஸு அப்படியே என்ன ஆகும்? 400 ருபீஸாக கன்வெர்ட் ஆகும். ஏன்னா நம்ம மார்க்கெட்டில் வந்து டவுன் ட்ரெண்ட் போனால் தான் இந்த டோக்கன் அட்வான்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த 300 ரூபாய்க்கு பை பண்ணுவான், 400 ரூபாய்க்கு செல் பண்ணுவான். நீங்கள் வந்து கால் ஆப்ஷனில் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் போச்சுன்னா இந்த பை பண்ண ப்ரைஸ் இருக்கு இல்லையா? கால் ஆப்ஷன் பை இருக்குது, அந்த ப்ரீமியம் வந்து குறைஞ்சிருக்கும். ஆனால் இது வந்து புட் ஆப்ஷன்ன்றதுனால நம்ம டவுன் ட்ரெண்டில் போகுன்றது தான் பெட்டிங்கே பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் போனால் தான் ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது என்னாச்சு? 300 ரூபாய்க்கு வாங்கி 400 ரூபாய்க்கு ஆப்ஷன் பையர் செல் பண்ணானாக்கா அவனுக்கு 100 ரூபாய் ப்ராஃபிட்ன்றது வருதா? இது வந்து புட் ஆப்ஷன் பையருக்கு. புட் ஆப்ஷன் செல்லருக்கு என்ன ஆகும்? மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் போச்சு அப்படின்னா 300 ரூபாய்க்கு செல் பண்ணியிருப்பானா? அது என்ன ஆச்சு? 300 ரூபான்றது 400 ரூபாவாக இன்க்ரீஸ் ஆகிட்டு சேஞ்ச் ஆகிடுச்சா? அப்படி சேஞ்ச் ஆகும்போது என்ன பண்ணிடுவான்? 300 ரூபாய்க்கு விற்றுட்டு 400 ரூபாய்க்கு பைன்றத பண்ண. அப்போ என்ன ஆச்சு? 400 ரூபாய்க்கு வாங்கி 300 ரூபாய்க்கு விற்றதை தான் கணக்கு எடுத்துக்கும் மார்க்கெட். அப்போது அவனுக்கு 100 ரூபாய் லாஸு. எப்படி? மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் போச்சுன்னா. இதுவே புட் ஆப்ஷனில் மார்க்கெட்டு அப் ட்ரெண்டில் போச்சுன்னா என்ன ஆகும்? கால் ஆப்ஷன் பையருக்கு 300 ரூபாய்க்கு பை பண்ணியிருப்பானா? 3500 ரூபாயிலிருந்து 3600 சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்படின்னா ஆச்சு 100 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிடுது ஷேரோட ப்ரைஸ். அப்போது இந்த 300 ரூபா புட் ஆப்ஷனோட ப்ரீமியமு சேஞ்ச் ஆகிட்டு 200 மாறிடும். எதுக்காகனா மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்டில் போனால் தான் ப்ராஃபிட் வரும். ஏன்னா இது அப் ட்ரெண்டில் போகுது இல்லையா? அப் ட்ரெண்டில் போகும்போது ப்ரீமியம் புட் ஆப்ஷன் சைடில் இறங்க ஆரம்பிக்கும். அப்போ 300 ரூபாய்க்கு பை பண்ணவன் என்ன பண்ணுவான்? 200 ரூபாய்க்கு செல் பண்ணுவான். அப்படி பண்ணும்போது கால் ஆப்ஷன் பையருக்கு 100 ரூபாய் லாஸு. ஓகேங்களா? இதுவே புட் ஆப்ஷன் செல்லருக்கு என்ன ஆகும்? மார்க்கெட்டு அவன் நினச்ச மாதிரி அப் ட்ரெண்டில் போகுது அப்படின்னா 300 ரூபாய்க்கு என்ன பண்ணியிருப்பான்? செல்லிங்ன்றதை பண்ணியிருப்பான். ஏன்னா ஆல்ரெடி செல் பண்ணுறது அப்போ என்ன பண்ணுவான்? பை பண்ணாது தான் அவன் பேர் ஆப்ஷன் செல்லரு. 300 ரூபாய்க்கு செல் பண்ணி மார்க்கெட் மேலே போனதுனால புட் ஆப்ஷனோட ப்ரீமியம் என்ன வேணால் குறைய ஆரம்பிக்கும். அப்படி குறையும் போது 100 பாயிண்ட் சேஞ்ச் ஆகும்போது 200 ரூபான்றது மாறும். அப்படி 200 ரூபாய்க்கு மாறிச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்? அவன் பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு பை அப்படின்ற ஒரு ஆப்ஷனை பயன்படுத்தும். பை பண்ணானா 200 ரூபாய்க்கு கம்மியான ப்ரைஸில் வாங்கி 300 ரூபாய்க்கு அதிகமான ப்ரைஸில் விற்ற மாதிரி கணக்கும். அப்போ ஆப்ஷன் செல்லருக்கு என்ன ஆச்சு?
ரூ. 100ன்றது ப்ராஃபிட்டாக வந்தாச்சு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். கால் ஆப்ஷனுக்கும் புட் ஆப்ஷனுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸு நான் என்ன பண்ணுறேன், இப்போ உங்களுக்கு ஒரு டேபிளை வந்து போட்டுக்காம அந்த டேபிள் போட்டால் தான் உங்களுக்கு இன்னும் கிளியராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ நம்ம கால் ஆப்ஷனுக்கும் புட் ஆப்ஷனுக்கும் உள்ள டேபிள் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். ஒரு பக்கம் கால் ஆப்ஷன் பையரு, இன்னொரு பக்கம் கால் ஆப்ஷன் செல்லர். அதே போல் தான் புட் ஆப்ஷன் பையரு, புட் ஆப்ஷன் செல்லர் ரெண்டு என்ன பண்ணலாம், மார்க்கெட்டில் சேஞ்ச் பார்க்கலாமா? இப்போ மார்க்கெட்டு அப் ட்ரெண்ட் போகுதுன்னா என்ன ஆகும், கால் ஆப்ஷன் பையருக்கு ப்ராஃபிட்ன்றது வரும். ஏன் ப்ராஃபிட்டு, கால் ஆப்ஷன் பையர் என்ன பண்ணுறான், மார்க்கெட் மேலே போகுன்றது தான் ப்ரெடிக்ட் பண்ணுறான். அதனால் அவன் சொன்ன டைரக்ஷனை போகிறதுனால மார்க்கெட்டில் அவனுக்கு கால் ஆப்ஷன் பையருக்கு ப்ராஃபிட்ன்றது வரும். இதுவே கால் ஆப்ஷன் செல்லருக்கு என்ன ஆகும், மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போச்சுன்னா லாஸ்ன்றது வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா, இது வந்து கால் ஆப்ஷன் சைடு. இதே புட் ஆப்ஷனில் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போச்சுன்னா என்ன ஆகும், புட் ஆப்ஷன் பையருக்கு லாஸ்ன்றது வர ஆரம்பிக்கும். காரணம் என்ன, புட் ஆப்ஷன் பையரு மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் போகும்னு ப்ரெடிக்ட் பண்ணுறாங்கன்னா என்னாச்சு, அதுக்கு ஆப்போசிட்டாக மூவ் ஆகுது இல்லையா, அதனால் லாஸு. இதுவே ஆப்ஷன் செல்லருக்கு என்ன ஆகும், புட் ஆப்ஷன் செல்லருக்கு ப்ராஃபிட்ன்றது வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா, இது நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். இதை வந்து நான் எனக்கான ஒரு ரெஃபரன்ஸ் நான் கொடுக்குறேன். நீங்கள் இதை அப்படியே என்ன பண்ணலாம், ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். அப்படின்னா உங்கள் நோட்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு டேபிள் போட்டு இந்த மாதிரி மார்க்கெட் மேலே போச்சுன்னா கால் ஆப்ஷன் பையருக்கு என்ன லாபம், கால் ஆப்ஷன் செல்லருக்கு என்ன லாபம்ன்றதை நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா தான் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் மார்க்கெட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போக போக நீங்களே என்ன பண்ணிப்பீங்க, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதை பண்ணிப்பீங்க. ஓகேங்களா, இதுவே மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் போச்சுன்னா என்ன ஆகும், கால் ஆப்ஷன் பையருக்கு லாஸ் வர ஆரம்பிக்கும். ஏன் லாஸ் வருது, அவன் ப்ரெடிக்ட் பண்ணது வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போகணும்னு ப்ரெடிக்ட் பண்ணுறான் கால் ஆப்ஷன் பையர். ஆனால் அவனுக்கு ஆப்போசிட்டில் போகுதுலையே, அதனால் அவனுக்கு என்ன வரும், லாஸ் வர ஆரம்பிக்கும். இதே கால் ஆப்ஷன் செல்லருக்கு என்ன ஆகும், டவுன் ட்ரெண்டில் போகிறப்ப மார்க்கெட்டு ப்ராஃபிட்டை கொடுக்கும். ஏன் ப்ராஃபிட் கொடுக்கும், ஆப்ஷன்ஸில் அதாவது கால் ஆப்ஷன் செல்லர் ப்ரெடிக்ட் பண்ணதே மார்க்கெட்டு இறங்குன்றதுனால தான். அப்போ சப்போஸ் மார்க்கெட் இறங்குச்சுன்னா அவனுக்கு வந்து ப்ராஃபிட்ன்றது வர ஆரம்பிக்கும். சரிங்களா, இதுவே புட் ஆப்ஷன் பக்கம் மார்க்கெட் டவுன் போச்சுன்னா என்ன ஆகும், புட் ஆப்ஷன் பையருக்கு ப்ராஃபிட்ன்றது வரும். நீங்கள் வந்து இந்த பாயிண்ட்லாம் தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கணும். புட் ஆப்ஷன் பையருக்கு டவுன் ட்ரெண்டில் போச்சுன்னா ப்ராஃபிட்டு, கால் ஆப்ஷன் பையருக்கு டவுன் ட்ரெண்டில் போச்சுன்னா லாஸ். அந்த அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா, ஏன்னா புட் ஆப்ஷன் பையர் என்ன பண்ணுறான், மார்க்கெட் கீழே தான் போகுன்றதே பெட் பண்ணுறான். அப்போ மார்க்கெட் அவன் சொல்கிற மாதிரி கீழே போச்சுன்னா அவனுக்கு ப்ராஃபிட் வரும். இதே புட் ஆப்ஷன் செல்லர் என்ன பண்ணுவான், மார்க்கெட் டவுனில் போச்சுன்னா லாஸ் பண்ண ஆரம்பிப்பான். காரணம் என்ன, அவன் டவுன் ட்ரெண்டில் போகுது, மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போகுன்றதை ப்ரெடிக்ட் பண்ணுறான் யார், புட் ஆப்ஷன் செல்லரு. ஆனால் மார்க்கெட் என்ன ஆச்சு, அவனுக்கு ஆப்போசிட்டாக டவுன் ட்ரெண்ட்லேயே போச்சு. அப்படி டவுன் ட்ரெண்டில் போகிறப்ப புட் ஆப்ஷன் செல்லருக்கு லாஸ். ஓகேங்களா, இந்த ஒரு டேபிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் பிகினராக இருக்கும்போது கண்டிப்பாக இந்த டேபிள் பார்த்தே ஆகணும். ஏன்னா நிறைய பேருக்கு டவுட் வரது எங்கன்னா, இப்போ கால் ஆப்ஷன் பை பண்ணுறோம் இல்லை புட் ஆப்ஷன் பை பண்ணுறோம், நமக்கு எப்படி மார்க்கெட் மேலே போனாலும் ப்ராஃபிட்ன்றாங்க, கீழே வந்தாலும் ப்ராஃபிட்ன்றாங்க, ஒன்றுமே புரியலையான்ற டவுட்லாம் இந்த இடத்துல தான் வரும். நீங்கள் இந்த சார்ட்டை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டவுட்டுன்றதே வராது. சரிங்களா, இது ரொம்ப முக்கியம். பையர் இருக்கான் இல்லையா, கால் ஆப்ஷன் பையராக இருந்தாலும் சரி, புட் ஆப்ஷன் பையராக இருந்தாலும் சரி, அவனுக்கு ப்ராஃபிட்ன்றது அன்லிமிட்டெட், லாஸ் வந்து ரொம்ப ரொம்ப லிமிட்டெட். ஆனால் ஆப்ஷன் சிலருக்கு இல்லையா, கால் ஆப்ஷனாலும் சரி புட் ஆப்ஷனாலும் சரி, அவனுக்கு ரிஸ்க்குன்றது ரொம்ப ரொம்ப, அதாவது லாஸ் வந்து அதிகமாக இருக்கும், ப்ராஃபிட் வந்து லிமிட்டடாக இருக்கும். ஓகேங்களா.